நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை, கொல்கத்தா, ராஜஸ்தான் தவிர்த்து மற்ற அனைத்து அணிகளுமே நல்ல ஃபார்மில் உள்ளன. குறிப்பாக அறிமுக வீரர்கள் இந்த தொடரில் பட்டையை கிளப்பி வருகின்றனர். 2 தோல்விகளை சந்தித்த மும்பைக்கு முதல் வெற்றியை அறிமுக வீரர் அஸ்வினி குமார் பெற்றுக் கொடுத்துள்ளார். இதேபோல மற்றொரு அறிமுக வீரர் விப்ரஜ் நிகம் டெல்லி ஆல்ரவுண்டராக அசத்தி வருகிறார். ஹைதராபாத் அணியில் அனிகேத் வர்மா முதல் போட்டியிலேயே 41 பந்துகளில் 74 ரன்கள் குவித்து கவனம் பெற்றுள்ளார். மற்றொரு அறிமுக வீரர் பிரியான்ஸ் ஆர்யா பஞ்சாப் அணிக்காக 23 பந்துகளில் 47 ரன்கள் அடித்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். இந்த நிலையில் மேற்கண்ட அத்தனை வீரர்களுமே சென்னை அணியால் ரிஜெக்ட் செய்யப்பட்டவர்கள் என்னும் தகவல் ரசிகர்கள் நெஞ்சில் இடியை இறக்கியுள்ளது. சென்னை அணிக்கு ஸ்கவுட் மெம்பராக செயல்படும் நபர் ஒருவர் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான லீக் தொடரை பார்த்தேன். அதில் பிரியன்ஸ் ஆர்யா, விப்ரஜ் சிங், ஸ்வட்டிக் சிக்காரா, அனிகேட் வர்மா ஆகிய இளம் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். அவர்களை ஏலத்தில் எடுக்குமாறு சிஎஸ்கே நிர்வாகமிடம் கூறினேன். ஆனால் எனது பேச்சை நிராகரித்து ரவிச்சந்திரன் அஸ்வின், தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி ஆகியோரை அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுத்தனர் என கூறியிருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக இதை பார்த்த ரசிகர்கள், தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது இல்ல, ஏலத்திலையும் சொதப்புறீங்க, ஓட்ட உடசலா ஒரு டீமை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளா ஓட்ட போறீங்க என்று கண்டபடி கழுவி ஊற்றி வருகின்றனர். கேகேஆருக்கு எதிராக 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய எம்ஐ வீரர் அஸ்வினி குமார் சென்னை அணியில் ட்ரையல்ஸ்க்காக வந்தபோது அவரது பந்துவீச்சு சரியில்லை என்று கூறி அவரையும் சிஎஸ்கே நிராகரித்து திருப்பி அனுப்பிவிட்டது குறிப்பிடத்தக்கது.